பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 12, இறை வார்த்தை 32. சிறு மந்தைகளாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக, ஒரே உறவாக, ஒரே நண்பர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம். இந்த பலிபீடத்திலே பரிசுத்த தெய்வமாக அவர் வீற்றிருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குலத்தை தேடி வந்து அவர்களோடு உறவாடி, அவர்களோடு உரையாடி, அவர்களோடு தங்கி உணவு அருந்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் நமது நடுவில் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக, ஒரு அதிசயத்தை செய்வதற்காக, நம்மோடு கூட இருப்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மிடம் இருக்கக்கூடிய பயத்தை எடுத்து மாற்றுவதற்காக, ஒரு கலக்கத்தை எடுத்து மாற்றுவதற்காக, ஒரு திகைப்பை எடுத்து மாற்றுவதற்காக உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே அவரை தேடி வரக்கூடியவர்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்தால் எனக்கு மன்னிப்பை கொடுப்பார், தொடர்ந்து அதே பாவத்தில் வீழ்ந்தால் என்னுடைய ஆத்துமாவை கொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும், சாத்தானுக்கு அஞ்சாதபடி, உலகத்திற்கு அஞ்சாதபடி, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து, நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு தான தருமங்கள் செய்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதற்குத்தான் கடவுள் நம்மை அழைத்து இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது பாருங்கள். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது இறை வார்த்தையில், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கிறது என்றும், செல்வம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்குதான் நம்முடைய உள்ளம் இருக்கும். நீங்கள் ஒரு 5000 ரூபாய் கையில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். சில நேரங்களிலே கோடிக்கணக்கான பணத்தை நீங்கள் பேங்கிலே வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த பணம் என்ன கவர்மெண்ட் எடுத்து விடுமோ, அல்லது நான் அதற்கு டாக்ஸ் கட்டவில்லையே என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் கடந்து வந்து உங்களை குழப்பிக் கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, சிறிய மந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். சிறிய மந்தைகள் என்று உங்களுடைய குடும்பத்தை சொல்லுகின்றார், உங்கள் உடன் பிறப்புகளை சொல்லுகின்றார், கணவன் மனைவி குழந்தைகளை சொல்லுகின்றார், குடும்ப உறவுகளை சொல்லுகின்றார். நீங்கள் உலகத்தில் பறந்து விரிந்த மக்கள் அல்ல, ஒரு சிறிய மந்தையாக இருக்கிறீர்கள். எனவே கடவுளுக்கு மட்டும் அஞ்சி நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் திகைக்க மாட்டீர்கள், கலங்க மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். எத்தனை பேர் இதை நாம் விசுவசிக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 19 இருந்து 20 வரை. இயேசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதை கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொன்னார். திகைப்போடு இருந்தார்கள். தன்னுடைய சீடர்கள் படகிலே மாலை வேளையிலே பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்றும் இயேசு கடலில் நடந்து வந்ததை பார்த்தும் பேய்தான் வருகிறது என்றும் இவர்களுக்கு ஒரு அச்சமும் ஒரு கலக்கமும் இருந்தது. ஏனென்றால் அந்த கபிரேய கடலிலே என்ன நடக்கும் தெரியுமா? கீழே காற்று வீசும் பொழுது பேரலைகள் சூழ்ந்து கொள்ளும். அநேக பேர் மாண்டு போயிருக்கிறார்கள் அந்த அலையில் மாட்டிக்கொண்டு. எனவேதான் கடல் மீது நடந்து வந்த இயேசுவை பார்த்தவுடனே பயம் ஏற்பட்டது. இயேசு சொன்னார், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒருவேளை உலகபூர்வமான புயல் காற்றை நோக்கி நீங்கள் அஞ்சிக் கொண்டு இருக்கலாம். வாழ்க்கை பிரச்சனையை குறித்து அச்சத்தோடு இருக்கலாம். பிரச்சனைகள் புயலை போல் வருகின்றனவே, குழந்தை பாக்கியம் இல்லாதது ஒரு கலக்கத்தையும் திகைப்பையும் ஏற்படுத்துகிறது. கடன் வாங்கிய வாழ்க்கை என்னை அழித்து கொண்டு இருக்கின்றதே, இது என்னை அழுத்தி கொண்டு இருக்கின்றதே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கின்றேனே, நான் எப்படி இந்த பணத்தை திரும்ப செலுத்த போகிறேன் என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ திகையாத மகனே, நீ திகையாத மகளே என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார்.
பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் என்பதை நாம் அறிவோம். எனவே இந்த நாட்களிலே இயேசுவோடு இருக்கவும், இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நிமிடமும் அவரிடம் அன்றாட வேண்டும். வாசித்து பாருங்கள், திருத்துதர் பணிகள் 27வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையிலே, பவுலே, அஞ்சாதீர், நீர் சீசர் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் பொருட்டு அனைவரோடும் பேசுவார், உங்களை மீட்டுக் கொள்வார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர் வழியாக இவரோடு பேசினார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகைப்பு இருந்தது. அந்த நேரத்திலே வானதூதர் அவருக்கு தரிசனமாகி பேசுகின்றார், நீ சீசர் முன்பாக நிற்கவும், இந்த படகில் பிரயாணம் செய்வர்களோடு பேசவும், பொருட்டு எல்லாவற்றையும் நான் காப்பாற்றப் போகிறேன், பேச போகிறேன் என்று கூறினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பார்த்தீர்களா? நீங்கள் நினைக்கலாம், நான் சிறு பிள்ளை தானே, எனக்கு பேச தெரியாதே, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாலும் சண்டை வந்து விடுகிறதே, நான் கலக்கத்தோடு இருக்கிறேனே, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என் மகனே, மகளே, நீ திகைத்து போய் இருக்கின்றாயாம், வருத்தத்தோடு இருக்கின்றாயாம், வாழ முடியாது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றாயாம், உன்னோடு நான் இருக்கின்றேன், நீ திகைக்காதே என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, மோய்சன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ திகைப்புகள். அதன் பிறகு மோய்சன் இறப்பதற்கு முன்பாக யோசுவாவிடம் இஸ்ரவேல் மக்களை அவர் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அச்சத்தோடும் பயத்தோடும் இருந்தார். யோசுவா 1:9 வாசித்து பாருங்கள். திகைக்காதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், வீழ்கொண்டு எழு என்று சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்து அவரோடு கூட இருந்தார். எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் எந்த ஒரு பயத்திற்கும் நாம் உள்ளாக்கப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் வீழ்ந்து போய்விடக் கூடாது. எனவே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து திகைப்போடு இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், வேதனையுற்ற மனிதர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய திகைப்பையும் என்னுடைய கலக்கத்தையும் என்னுடைய அச்சத்தையும் நீர் எடுத்து மாற்றும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நீர் மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்தி அதிகாலையிலே அவரை தேடி வந்திருக்கிறோமே, அவரோடு நாம் பேசுவோம், அவரோடு உறவாடுவோம், அவரிடம் நாம் கேட்போம், இயேசுவே, நான் உன்னோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பலத்தையும் தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் பேசி பாருங்கள், உறவாடி பாருங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு பக்க பலனாய் இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்துவார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, நீ திகையாதே மகனே, மகளே என்று சொல்லி. ஆம் தகப்பனே, சில நேரங்களிலே ஏதாவது உலகபூர்வமான காரியங்களினால் நாங்கள் அச்சம் கொண்டு கலக்கம் கொண்டு திகைப்பு அடைகின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் உமோடு கூட இருக்கும் பொழுதும் ஒரு நாளும் திகைப்பது இல்லை. எஸ்ஐயா 54:4 சொன்னதுபடி, அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டாய், வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, இழிவு வந்த இடத்திலே ஒரு அச்சம், போராட்டம் வந்த இடத்திலே ஒரு சோர்வும், ஆண்டவரே, வெட்கி நடந்த இடத்திலே, பிள்ளைகளினால் வந்த வெட்கத்தினால் நடந்த இடத்திலே ஒரு அவமானம். இந்த நாளிலே எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய மூதாதையர்களோடு நீர் வானதூதர்கள் வழியாக பேசியதைப் போல, புனிதர்களோடு பேசியதைப் போல, புனிதைகளோடு பேசியதைப் போல நாங்களும் இந்த உலகத்தில் வாழவும், நாங்களும் என் ஆண்டவருடைய உறவில் நிலைத்து இருக்கவும், என் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய கலக்கத்தின் ஆவியையும் ஆண்டவரே உறுதியற்ற ஆவியையும் எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியையும் பலத்தின் ஆவியையும் கொடுப்பீராக. இந்த நேரத்திலே ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள்
ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். போரினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அவர்கள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.